தித்திப்பான தீபாவளிக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக 2 வித்தியாசமான லட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு Y2K சமையல். லட்டு செய்கிறக்கு இன்றைக்கி நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பை நம்ம வேக வைக்க போகிறதில்ல, அதனால் பருப்பு நல்லா ஊறட்டும். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணியே சேர்க்காம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பருப்பு இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும், தண்ணியான பதத்தில் இருக்கக்கூடாது. அரைச்ச பருப்பை நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும் அரைச்ச பருப்பை இந்த மாதிரி சின்னதாக தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் அதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு நல்லா ப்ரௌன் கலராக ஆகாது, அதனால அதனோட வாசனை வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இதை ஆற வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே அதை பவுட்ரு பண்ணால் அது பவுட்ரு ஆகாது, கெட்டி ஆகிடும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாகோட அந்த பவுட்ரு நல்லா கலந்து சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது லட்டுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை பாகை ரெடி பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லட்டோட வாசனைக்காக நான் ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வெண்ணிலா எசன்ஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க. பாகு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பெரிய நுரை கட்டி வரும்போது அதை எடுத்து பார்த்தா ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். அந்த பதம் தான் நம்மளுக்கு கரெக்டான பதம். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருக்க பாகை அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் எல்லா பாகையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு லட்டோட பதம் கரெக்டாக கிடைக்காம போயிடும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். பாகெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். மாவு பிசுன்னு இல்லாமல் ஒரு கரெக்டான பதத்தில் இருக்குது. மாவை சின்ன பாலாக உருட்டி எடுத்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு சுவையான கமகமன்ற வாசனையில் அற்புதமான கடலைப்பருப்பு லட்டு ரெடி. இந்த டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடலைப்பருப்பு லட்டு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அடுத்தது இன்னொரு டைப் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. பொட்டுக்கல்லையும் தேங்காயும் யூஸ் பண்ணி தான் இந்த லட்டை நம்ம செய்ய போகிறோம்.
அதுக்கு ஒரு கப் பொட்டுக்கடலையை ஒரு பேனில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அது லைட்டாக சூடானாலே போதும். பொட்டுக்கடலையை சூடு பண்ணி சேர்த்துனா லட்டோட வாசனை நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சூடு பண்ணிக்கிறோம். பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவலை அதே பேனில் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் துருவலையும் ஒரே டைமில் போட்டு வறுக்காமல் அதை ரெண்டாக பிரித்து தனித்தனியாக வறுத்துக்கலாம். தேங்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதோட வாசனை நல்லா வர வரைக்கும் அதை வறுக்கணும். தேங்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு அதை நல்லா வறுத்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பவுடரோட நம்ம இப்போ வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயோட சூட்லேயே தான் நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ண போகிறோம். எந்த பவுலில் நம்ம தேங்காய் எடுத்தோமோ அதே பவுலில் அந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். பாதி அளவு தேங்காய் தான் நம்ம வறுத்துருக்கோம். ஸோ அதே பாதி அளவு சர்க்கரையை அது மேலே தூவிக்கலாம். இப்போ திரும்பவும் அதே மாதிரி நம்ம பாதி வச்சுருக்க தேங்காயை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு லட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த லட்டு சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். ரெண்டாவதாக வறுத்த தேங்காயும் பவுலில் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம மிச்சம் வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 25 கிராம் எள்ளை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இந்த லட்டுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுனா அது எள்ளு தான். அது நமக்கு தேவையான அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். வறுத்த எள்ளையும் பவுலில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே 100 ml சுடுதண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கொலன்னு இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம பிடிக்கிற லட்டு கரெக்டான ஷேப்புக்கு வரும். பாருங்கள், மாவை இப்படி உருண்டை பிடிச்சா அப்படியே இருக்குது. இதுதான் சரியான பதம். இதை இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி 15 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை நல்லா பொடிச்சு விட்டுக்கலாம். நல்லா உதிரியான மாவை லட்டு மாதிரி ஒன்றொன்னா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா டேஸ்டியான ஹெல்தியான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம். இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான 2 விதமான லட்டையை செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் Y2K சமையலின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.